வெல்கம் டு ஐராக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எருமை முருகேசு சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. என்னாச்சு? Lions roar, but hyenas laugh. உங்களுக்கெல்லாம் காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை பத்தி தானே தெரியும். ஆனா காலகாலமா அந்த சிங்கத்தையே டம்மி பண்ணி ஓட வைக்கிற ஹைனாவையோ, இல்ல அந்த ஹைனாவையே கலாய்க்கிற சிங்கத்தோட ஃப்ரெண்டு புலியையோ, இல்ல இது எதுவுமே வேணா என் காட்டுக்கு நான் ராஜா அப்படின்னு இருந்த ஹைனாவோடையே காட்டுக்குள்ள வந்த சிறுத்தையோ பத்தி தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு காட்டோட கதை தான் இது. உங்களுக்கெல்லாம் தெரியுமா, இந்த சிங்கத்துக்கும் ஹைனாவுக்கும் ஆகாது. ஏன்னு தெரியுமா? சிங்கம் பல நாள் காட்டுல இருந்து பார்த்து பார்த்து கத்துக்கிட்ட வேட்டைய ஹைனாவுக்கு சொல்லி கொடுத்தா இப்போலாம் ஹைனா சிங்கத்தை கண்டுக்கிறதே இல்லையா. இது திரும்ப 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 ஹைனா பண்ணிட்டே இருக்கும் போதுதான் சிங்கத்தோட ஃப்ரெண்டு புலி நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அந்த ஹைனாவை பார்த்து காடே கேக்குற மாதிரி கலாச்சுதான். அதே சமயத்துல நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்குன்னு ஒரு வேட்டையாடுற ஸ்டைல் இருக்கு, அதுல தான் நான் வேட்டையாடுவேன், இந்த பிரச்சனை எதுலையுமே தலையிடாம ஒரு சிறுத்தை இருந்துச்சான். இந்த ஹைனாவுக்கு காட்டோட ஹாட் டாபிக்கா அது இருக்கதாலையும், அது மட்டும் இல்லாம இந்த 3 பேரையும் இணைக்கிற புள்ளியாவும் அது இருக்கதாலையும் ஹைனாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஹைனா சிக்கி செத்துறாதான அந்த காடே நாட்களை எண்ணிட்டு இருந்துச்சான். அண்ட் தென் கேம் தி டே. அந்த காடே காத்திருந்த அந்த ஒரு நாள் வந்துச்சான். நேரம் நெருங்க நெருங்க முடிவு என்னவா இருக்கும்னு நினைச்ச அந்த காடே அரண்டு போயிருந்துச்சான். ஒரு பக்கம் வெறியோட கிளம்புற சிங்கம், மறுபக்கம் ஏதோ ஒரு திட்டத்தோட கிளம்புற ஹைனா, இன்னொரு பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வேட்டைக்கு கிளம்புற புலி, கடைசியா வளமை போல இந்த முறையும் வேட்டைக்கு வர சிறுத்தை. ரெடி, time to meet. வணக்கம்டா மாப்பிள்ள. 2024 இருந்து என்னையா கதையெல்லாம் சொல்லி ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்க கூடாதுங்க. அதை விட்டுருங்க. இஃப் யூ நோ யூ நோ, அவ்வளவுதான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த வருஷத்தோட மோனியா பொங்கல் அதுவும் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது எஸ்கே உடைய அயலான், தனுஷ்னாவுடைய கேப்டன் மில்லர், அண்ட் அருண் விஜய் உடைய மிஷன் சாப்டர் 1, அண்ட் ஃபைனலி நம்ம விஜேஎஸ் உடைய மேரி கிறிஸ்மஸ். எப்பா என்ன காம்பினேஷன் டா டேய். தளபதி படம் கூட ஒண்ணா வந்துடலாங்க. ஆனா இப்படிப்பட்ட காம்போல இனி ஒரு வாட்டி படம் வருமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. சோ டோன்ட் மிஸ் இட். ஏன்லாம் நான் சொல்ல மாட்டேன், தேடி தெரிந்து கொள்ளுங்கள் டோலர்களே. அண்ட் இந்த படத்துக்கு கூட வர்ற கேப்டன் மில்லர், லால் சலாம், மிஷன், இந்த படம் ஆமா, லால் சலாம் வரல. எல்லா படமும் ஓடட்டும். பெரிய லீவ் இருக்கு, எல்லா படங்களும் அடிச்சு தோசம் பண்ணட்டும். இது ஆக்சன் மேடம். இது ஆக்சன். எல்லா படத்தோட ட்ரெய்லரும் வந்துருச்சு. அந்த ட்ரெய்லரை வச்சு படம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற நம்மளோட கருத்து கணிப்பை தான் சொல்ல போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஏதோ ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன்ல. இந்த வருஷத்தோட நியூ பிகினிங்கா நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்ம சேனலுடைய லோகோவை மாத்திட்டோம். இதுதான் புது லோகோ. ஆமா. இனிமே இதுதாங்க நம்ம சேனலுடைய லோகோ. இனி வரும் காலங்கள்ல இதத்தான் பார்க்க போறீங்க டோலர்களே. அப்புறம் என்னையா யோ எடிட்டர் போடுறா அந்த நியூ இன்ட்ரோவை. வடிவேல் பேசிட்டாரா? அயலான், கேப்டன் மில்லர், மிஷன் சாப்டர் 1 அண்ட் மேரி கிறிஸ்மஸ். நான் ஒவ்வொன்னா வரேனே. ஃபர்ஸ்ட் இந்த அயலான் எடுத்துப்போம். இந்த அயலான் பாத்தீங்கன்னா 2016ல ஆரம்பிச்ச ஒரு படங்க. அதுக்கு பிறகு கோவிட், ப்ரொடியூசருடைய பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை தாண்டி இப்போதான் அந்த படம் ஸ்கிரீனுக்கு வருது. கிட்டத்தட்ட 8 வருஷங்க. ஃபர்ஸ்ட் 8 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்ததுக்காக இந்த டீமுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பட் இப்போ பிரச்சனையே என்னன்னா, இந்த படமே 2014ல ஆரம்பிச்சதுன்னா இதோடைய ஸ்டோரி, கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த பீரியடுக்கு ஏத்த மாதிரி எழுதி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2016ன்றது எஸ்கே உடைய கரியர்ல ஒரு காமெடி ஹீரோவா இருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறிக்கிட்டு இருந்த பீரியட். 2013ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வருது. அப்புறம் மான் கராத்தே, காக்கி சட்டை ஆக்ஷன் ஓரியன்டா பண்ணது. அது அப்போ சரியா போகல. அண்ட் பேக் டு ரஜினி முருகன், ரெமோன், அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கே ஆக்ஷன் ஓரியன்டான ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்த பீரியட். பட் இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா இந்த 8 வருஷத்துல எவ்வளவோ மாறிடுச்சுங்க. எஸ்கே மக்கள் ஒரு என்டர்டெய்னராவே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆஃப்டர் மாவீரன்லாம் மக்கள் எஸ்கே கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதே வேற. பட் இப்போ பிரச்சனையே என்னன்னா 2016ல எழுதின ஒரு கதை, அதுல இருக்க
இருக்கக்கூடிய எஸ்கே உடைய கேரக்டர்லாம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஒத்து போகுமான்றதுதான். ஏய் யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். இப்ப நீங்க கேட்கலாம், ஐயோ அயலானே ஒரு சைஃபை படம், சயின்ஸ் ஃபிக்ஷன்னால எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்துமியான்னு. ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், டைரக்டர் ரவிக்குமாரோட ஸ்டோரி எல்லாம் என்னதான் சைஃபையா இருந்தாலுமே அது கரண்ட் பீரியட்ல நடக்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி இருக்குதுல இன்டர்நெட்னாலே, அதை பாத்தீங்கன்னாலே புரியும். சோ ஒரு ஏலியன் 2016ல வந்து தரையிறங்கிறதுக்கும் 2023-24ல வந்து தரையிறங்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குதுங்க. அதே மாதிரி வெறும் கிரிஞ்சி காமெடிகளால் மட்டுமே மக்கள் மனதை கவர்ந்த 2016 எஸ்கேக்கும் 2024 எஸ்கேக்கும் நிறையவே டிஃபரெண்ட் இருக்குது. சோ புரியும்னு நினைக்கிறேன். இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அயலானுடைய ட்ரெய்லர் வந்து இருந்தது. இந்த 8 வருஷமும் மொத்த டீமுமே சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ்க்கு நல்லாவே மெனக்கிட்டு இருக்காங்கன்றது ட்ரெய்லர் பார்க்கும் போதே புரிஞ்சது. அயலான் டீமுக்கு அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். விஎஃப்எக்ஸ் தரம். ஆமா. பட் இந்த ட்ரெய்லர் ஓவராலா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இது நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியல, அதுக்குன்னு மொக்கையா இருக்குன்னு சொல்ல முடியலன்ற மாதிரி ஒரு ஆவரேஜா தாங்க இருந்தது. முக்கியமா இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரியை எங்கேயுமே ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு அதுவே ஒரு மைனஸா தான் தோணுச்சு. பிகாஸ் ஸ்டோரி லைன் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு இதுதான்ப்பா லைன், இதுக்குள்ள என்ன மாதிரியான பிளே எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு அவுடேட்டான ஒரு ஸ்டோரி கூட சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் கொடுக்கும். பட் சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டு ஆஃப்டர் கோவிட் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் பற்பல ஓடிடில பலவிதமான சைஃபை படம்லாம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டர்ல உட்கார ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது ஒரு டவுட் தாங்க. அண்ட் இந்த ஏலியனுக்கு நம்ம சித்தார்த் டப்பிங் பண்ணிருக்காப்ல. ட்ரெய்லர்ல பார்க்கும் பொழுது அந்த ஏலியனுக்கு அவருடைய வாய்ஸ் கொஞ்சம் பொருந்தாத மாதிரியே எனக்கு பர்சனலா ஒரு ஃபீல். உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. சோ எப்பயோ வர வேண்டிய படம் இப்ப வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்காம போயிருச்சு அப்படின்ற லிஸ்ட்ல இந்த படமும் சேராமல் படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நினைக்கிறது எப்பவுமே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நெக்ஸ்ட் கேப்டன் மில்லர். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த கேப்டன் மில்லர் மேல ஆரம்பத்துல இருந்து ஒரு நம்பிக்கையே இல்லைங்க. காரணம் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இருக்கார்ல, அவருடைய முந்தைய 2 படங்களும் பாத்தீங்கன்னா ராக்கி அண்ட் சானிக் ஆயுதம் ஸ்டோரியை தாண்டி ஆக்ஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருப்பாப்ல. அப்படியே ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும். இந்த 2 படத்துக்குமே மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்தது. என்னடா படம் எடுத்திருக்கா அப்படின்றவங்களும் இருக்காங்க, எப்பா என்னமா படம் எடுத்திருக்காரு அப்படின்றவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா, ஒரு பக்காவான ஸ்டோரிக்குள்ள எவ்வளவு ஆக்ஷன் ரத்தம் இருந்தாலுமே பாப்பேன். சோ எனக்கு அருண் மாதேஸ்வரனுடைய படங்கள்ல அவ்வளவு பெருசா ஈடுபாடு இருந்தது இல்ல. சோ தனுஷ் அருண் மாதேஸ்வரன் காம்போல கேப்டன் மில்லர் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த போவே எனக்கு இந்த படத்து மேல ஒரு ஹோப் இருக்கல. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தோட டீசரும் இருந்தது, வெறும் ஆக்ஷன் மட்டுமா. ஆனா போன வாரம் தாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தது. என்னமா ட்ரெய்லர் பிரிச்சுட்ட யாரும். இந்த படத்தோட ட்ரெய்லர் அவ்வளவு டெப்தா இருந்ததுங்க. முக்கியமா இந்த படத்துல ஆக்ஷனையுமே தாண்டி உள்ள ஏதோ ஒரு ஆழமான கதை இருக்குமோன்னு யோசிக்க வச்சது. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம தனுஷ்னாவை ஒரு போலீஸ் கெட்டப்ல, அதுவும் ஒரு பீரியட் பிலிம்ல பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெய்லர்ல அந்த கெட்டப்புமே கூட மனுஷனுக்கு அவ்வளவு பக்காவா இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லர் கட்ஸ் தரமியா. ஓ அந்த பழைய படம் சொல்லுவதில்லை. எவ்வளவு சேஞ்சஸ். சோ நான் இந்த பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் கேப்டன் மில்லருக்கு போயிட்டு அப்புறம் மத்த படங்கள்லாம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். அப்புறம் நீங்க என்ன மாதிரி அண்ட் ஃபைனலா விஜேஎஸ் உடைய மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அருண் விஜய் உடைய மிஷன் சாப்டர் 1. இந்த மேரி கிறிஸ்மஸ் உடைய ட்ரெய்லர் பார்த்தப்போ பெருசா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இல்ல. பலமா போல விஜேஎஸ் வருஷத்துக்கு அவர் கோட்டாக்கு ஒரு 50 படம் நடிப்பாப்ல, அதுல ஒண்ணுன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ இதுக்கு முன்னாடி வந்த 12B, ஒரு கண்ணியும் 3 களவாணியும், ஓமை கடவுளை, இது போலலாம் இருக்குமோன்னு தோண வச்சது. அதுதாங்க இந்த ஒருத்தருடைய லைஃப் ரிப்பீட் ஆகி மறுபடியும் ஒரு முறை அதே லைஃப வாழ்ந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல என்னென்னமோ புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் நாட் மச் இம்ப்ரெசிவ், சுமார் தான். நெக்ஸ்ட் மிஷன் சாப்டர் 1. இந்த அருண் விஜய் பத்தி ஒன்னு சொல்லியே ஆகணுங்க. மனுஷனுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஏதாவது புதுசா பண்ணிரணும், எப்படியாவது ஒரு ஹிட் கொடுத்துடணும்னு. ஆனா அவர் செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் கதையா கேட்கும் பொழுது நல்லா இருந்தாலுமே விஷுவலி அது படமா வரும் பொழுது சொதப்பிடுதுங்க. ஐ திங்க் தடம்க்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஹிட் கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அந்த லிஸ்ட்ல தான் இப்போ மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு ஒரு படம் வருதுங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் ரொம்பவே அவுடேட்டடா இருந்தது. அண்ட் ஸ்டோரியுமே கூட அதே பழைய ஹீரோ வில்லன் கிளாஷ்ன்ற மாதிரி தான் இருந்தது. பட் இந்த படத்தோட டைரக்டர் ஏஎல் விஜய்ன்றதுனால கொஞ்சமா நம்பலாம்னு நினைக்கிறேன், மனுஷன் உள்ள ஏதாவது வச்சிருப்பாருன்னு. அண்ட் ஏஎல் விஜய்க்குமே கூட ரீசன்ட் டேஸ்ல ஒழுங்கான ஒரு ஹிட் இல்ல. சோ 2 பேருக்குமே இது ஒரு முக்கியமான படமா தான் இருக்கும். அப்புறம் சாப்டர் 1 வச்சிருக்கீங்களே, ஒருவேளை பார்ட் 2 எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களாப்பா? ஏன்னா பாத்துப்பா, ஆல்ரெடி உங்க மேல ஆப்போசிட் கேங்ல வன்மத்தோட தான் இருப்பாங்க. படம் எதுவும் சொதப்புனா பிரிச்சிருவாங்கப்பா. பாத்துப்பா, ஆல்ரெடி உங்க மேல ஆப்போசிட் கேங்ல வன்மத்தோட தான் இருப்பாங்க. படம் எதுவும் இவரே பண்ணுவாரு. அது எப்படி முடியும்? யாரும் வருவாங்க?
வருவாங்கடா. நான் தான் இவர்தான். அதான். சோ இது தாங்க இந்த வருட பொங்கல் கிளாஷ். இத கிளாஷ்னு சொல்றதை விட ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் கூட சொல்லலாம். இது மாதிரியான ஒரு பொங்கல் திரும்ப வருமானு கூட தெரியல. பிகாஸ் இந்த காம்போவே கொஞ்சம் பாருங்களேன், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், ஒரு பீரியட் பிலிம், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், இன்னொன்னு ஃபிக்ஷன் ஒரு ஃபேண்டசி, இது மாதிரி கூட சொல்லலாம். இப்படி 4 ஜான்ரால 4 படம் வருதுங்க. அண்ட் உள்ள நடிச்சிருக்கவங்களுக்கும் என்னென்ன கனெக்ஷன் அப்படின்றது தாங்களுக்கு தெரியாத சரி, சட்டம் சரி. ஒன்றும் இல்லை. அண்ட் இதுல இன்னொரு கோஇன்சிடென்ட் என்னன்னா, இந்த கேப்டன் மில்லர் அண்ட் மிஷன் சாப்டர் 1க்கு நம்ம ஜிவி தான் மியூசிக். அவர் மியூசிக் பண்ண 2 படங்கள் ஆமா. ஒரே சமயத்துல இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் மிஷன் சாப்டர் 1 பாத்தீங்கன்னா லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க. பட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண லால் சலாம் தான் பொங்கலுக்கு வர்ற மாதிரி இருந்தது. ஆமா. ஆனா இப்ப அதை தள்ளி வச்சுட்டு இதை இறக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல லால் சலாமும் வந்திருந்தா இந்த பொங்கல் இன்னும் அட்டகாசமா இருந்திருக்கும். பட் மிஸ் ஆயிருச்சு. சோ இதுதாங்க நிலவரம். கண்டிப்பா இந்த பொங்கலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா படத்தையும் தியேட்டர்ல போய் பாருங்க. பிகாஸ் ஃபெஸ்டிவல்னாலே தியேட்டருக்கு போய் ஒரு படத்தை பார்த்தா தான் அந்த ஃபெஸ்டிவலே சாட்டிஸ்ஃபைங்கா ஃபீல் ஆகுது. சோ என்னோட பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கேப்டன் மில்லர், நெக்ஸ்ட் அயலான், அப்புறமா மேரி கிறிஸ்மஸ் அண்ட் மிஷன் சாப்டர் 1 பாப்பேன். நீங்க உங்களோட பிரியாரிட்டி என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்மளுடைய புது லோகோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அப்புறம் என்னப்பா, நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குது, போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சூப்பரான வீடியோல மீட் பண்ணிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா நாங்களும் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தது கேப்டன் மில்லர் தான். எனக்கு ஸ்டார்டிங்ல அந்த கேப்டன் மில்லர் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிட்டத்தட்ட அந்த அந்த ட்ரெய்லரா இருக்கட்டும், அதோட அந்த போஸ்டர் லுக் விடும் போதும் கிட்டத்தட்ட மேட் மேக்ஸ் படம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இருந்துச்சு. சரி, அதே மாதிரி தான் இருக்கும், அதே சண்டை கிண்டை. ஏன்னா இவரோட டைரக்ஷன் 2 படமும் நாங்கள் பார்த்துருக்கோம். ராக்கியும் பார்த்துருக்கோம், சாணி காகிதமும் பார்த்துருக்கோம். அதுல அந்த ஃபைட்டு தான் நல்லா இருக்கும் தவிர மற்றபடி கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது. ரொம்ப வள வள வளன்னு இழுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ராக்கி பார்த்தீங்கன்னா அப்படிதான், அந்த கதையே இருக்காது. ஃபுல்லாக சண்டை தான் பயங்கரமா இருக்கும் தவிர அந்த கதை இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குமோ அப்படின்னு ஒரு, அதாவது இப்போ தனுஷ் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 படம் சூப்பராக ஹிட் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு 3 படம் ஃப்ளாப் கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் அவரோட இது இருக்கும். அந்த மாதிரி இருக்குமோன்னு ஒரு டவுட் வேற இருந்துச்சு. ஆனா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது இல்லை உண்மையில. ஆமா, இதுல நல்லா இருந்தது. கேப்டன் மில்லர் பார்க்கும்போது ட்ரைலர்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமா. அதுல நிறைய கொஞ்சம் ஓகே, நிறைய இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அயலான் வந்து டீசர்லயும் அப்படிதான் இருந்துச்சு, ட்ரைலர்லயும் ஆமா, அதேதான். விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, ஆனா கதை உள்ள என்ன இருக்குன்னு அது சுத்தமா தெரியல. ஆமா, புரியல. ஆமா, அது ஒண்ணு காமெடியா எடுத்து வச்சிருக்காங்களா இல்ல சீரியஸா இருக்குமா, அது படம் பார்த்தா தான் தெரியும். இது அதான் மறைச்சு வச்சிருக்காங்களா, உள்ள போய் நம்மள பார்த்து அது என்னன்னு தெரியல. மேபி காமெடி ஒர்க் ஆச்சுன்னா அந்த படம் பயங்கரமா கிளிக் ஆகும். அயலான்னு கிளிக் ஆகலன்னா அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நிறைய அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்த 2 படமும் ஆமா, பார்த்துட்டு தான் அது போய் மிஷன்லாம் டவுட் தான். அது பார்ப்போம். தியேட்டர்ல மேரி கிறிஸ்மஸும் அதே மாதிரிதான். அது என்ன இருந்தாலும் ஹிந்தி படம் ஒரு இதுதான் எடுத்திருக்காங்க. அதனால அந்த படத்து மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு, ஓகே. ஆனா பார்க்கலாம். அது ஒரு ஏதோ த்ரில்லர் படம்னு சொல்லியிருக்காங்க, பயங்கர பெஸ்டான த்ரில்லருங்கிறாங்க. என்னன்னு தெரியல, அது படம் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம், மேபி பார்க்கலாம். இது இந்த பொங்கல்ல எந்த படம் ஓடுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் மில்லர் தான் ஜெயிக்கும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம், அது நம்ம நினைக்கிறது நடக்குமான்னு தெரியல. ஆனா பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.